அனைவருக்கும் வணக்கம். ஆசிரிய பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணிப்பாங்க. ஸோ இந்த சமுதாயத்தையும் ஒரு மாணவ சமுதாயத்தையும் நல்ல ஒரு தலை சிறந்த சமுதாயமாக ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான பணி தான் ஆசிரியர் பணி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பணி தான் ஆசிரியர் பணி. ஸோ அப்படிப்பட்ட அரசு ஆசிரியர் பணியை பெற ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு நம்முடைய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வாங்க, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகே, அது டிடி8 அகைன் B8 இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கு டெட் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 சொல்லுவாங்க. இது ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி. இது ஒரு தகுதி தேர்வு தான். ஒன்ஸ் இந்த தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அகைன் அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் டெஸ்ட். ஓகே, அப்பாயின்மெண்ட் டெஸ்ட் எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கு இந்த தேர்வு அப்படிங்கிற ஒரு இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே, ஸோ ஏற்கனவே B8 முடித்தவங்க, ஓகே, டெட்டில் எலிஜிபிலிட்டி ஆகாதவங்க, அகைன் இப்போ டிடி8ம் B8ம் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்முடைய டிஆர்பி போர்டு இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாம் அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளைய தினம் தென்காசியில் டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் வைத்து இந்த டெட்டு, ஓகே, டெட்டு பேப்பர் 1 அகைன் பேப்பர் 2 இந்த தேர்வுக்கான ஒரு ஃப்ரீ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், ஒரு இலவச ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தென்காசியில் ஈதல் இதயம் அறக்கட்டளை அந்த டெஸ்ட்டில் இருந்து இந்த டெட்டுக்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வித கட்டணம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துற போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைய தினம் உங்களுக்கு நம்முடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நானே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் படித்து அதன் மூலம் இந்த தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று அடுத்த கட்ட நகரமான நியமன தேர்வில் நீங்கள் தகுதியாகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இப்போ பேப்பர் 1 தென் பேப்பர் 2 என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேப்பர் 1 பொறுத்தவரை +2 50% மார்க் வாங்கியிருந்து நீங்கள் டிடி8, ஓகே, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி படிச்சிருந்தால் நீங்கள் பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி. பேப்பர் 1 பொறுத்தவரை இது யாருக்கான ஆசிரியர் அப்படின்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பிற்கான ஆசிரியர் பணி தான் டெட்டு பேப்பர் 1. டெட்டு பேப்பர் 2 அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பிற்கான ஆசிரியர் பணி. ஓகே, பேப்பர் 1ல் மொத்தமே 5 சப்ஜெக்ட் தான். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இப்படி சொன்னால் எஜுகேஷன் சைக்காலஜி, அகைன் மேக்ஸ், தென் EVSமாங்க, என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸுமாங்க, EVS. இந்த 5 ஹெட்டிங், ஒரு ஹெட்டிங்கில் 30 கொஸ்டின், அப்போ 5 × 30 150 வினாக்கள், 150 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்தவரை ரெண்டு மேஜர் இருக்காங்க. ஒன்று ஆர்ட்ஸ் பேப்பர், இன்னொன்று சயின்ஸ் பேப்பர். ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் தனியாக, சயின்ஸ் தனியாக. ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டு 2 பேருக்குமே காமன். முதல் 90 கொஸ்டின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது 2 இருக்கும் காமன். பேப்பர் 2ல் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த 3மே காமன். ஃபஸ்ட்டு 90 வினாக்கள் 2 பேருக்கும் பொதுவானது. அகைன் அடுத்த 60 வினாக்கள் எப்படி பிரியுது அப்படின்னா, நீங்கள் பிஏ B8, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருந்து நீங்கள் B8 முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோசியல் அப்படிங்கிறது உள்ள ஆட் ஆகும். அது 60 வினாக்கள். வரலாறு, புவியியல், பொருளாதாரம், இந்திய அரசியலமைப்பு இந்த 4 பாடத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்தில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 60 வினாக்கள். இது சோசியலுக்கு. சயின்ஸ் பொறுத்தவரை சயின்ஸும் மேக்ஸும் சேர்ந்து 60 வினாக்கள். பட் அதில் ரேஷியோ அப்படிங்கிறது தெரியாது. அது 1:1 இருக்கலாம், இல்லை 25 35 27 33 அது ரேஷியோ என்ன பண்ண இருக்கும். பட் டோட்டல் கொஸ்டின்ஸ் 60 வினாக்கள், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பேப்பர் 2ல் சயின்ஸுக்கான பாடத்திட்டம். ஓகே, இதில் பேப்பர் 1 பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 1க்கு. பட் நம்ம 1லேருந்து படிக்க வேண்டாம், ஒரு 3 to 10 கூட எனக்கு தான், 3 to 5 ஜஸ்ட் வாட்ச் விட்டு 6 to 10 குவாலிட்டியாக படிச்சுக்கலாம். அதுமாதிரி டெட்டு பேப்பர் 2 பொறுத்தவரை 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 to 12 அந்த மாதிரி கூட படிச்சுக்கலாம். ஒன்றும் ஈஸியும் இல்லை. அது மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம
நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி போட்டிட்டு இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, தமிழ் முழுவதும் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 30 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். அகைன் சைக்காலஜி, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி பாடத்தை தான் என்ன பண்ணுறோம், படித்ததை ரீகால் அண்டு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சாதாரண ஒரு தகுதி தேர்வில் உங்களால் தேர்ச்சி பெறுவது எளிது அப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். குவாலிஃபைங் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 150க்கு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 90 வினாக்கள், 90 மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரி. அது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னா 82 மார்க். அது எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 60 மார்க். ஓகே, அப்போ 90, 82, 60 எத்தனைக்கு 150க்கு சூப்பராக எடுக்கலாம், மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, நீங்கள் இந்த பயிற்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டு நம்ம கொடுக்குற கைடன்ஸை வாங்கிக்கிட்டு படித்து இன்னும் 3 மந்த்ஸ் டைம் இருக்குது. நமக்கு நவம்பர் 15, 16 தான் எக்ஸாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 16, நவம்பர் 16 தான் பேப்பர் 2. 3 மந்த்ஸ் 90 டேஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மார்க் படித்தா கூட 90 நாளில் 90 மார்க் எடுத்துடலாம். ரொம்ப எளிமையானதான். நம்ம கூட எடுப்போம், நான் இல்லைங்களே, பட் இருந்தாலும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த எண்ட் ஆஃப் லைஃப் டைம் வரையும் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி பண்ணிக்கலாம், நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இப்போ டிஆர்பியில் கால்ஃபர் ஆகி மாணவர்கள் நீங்கள் டிஆர்பி கண்டி படிச்சுட்டு இருப்பீங்க. அதே ஒரு சூட்டோட ஒரு வகுப்போட இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதனால் இந்த டெட் எலிஜிபிலிட்டியை எல்லாருமே எழுதி எலிஜிபிலிட்டியாகி வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள், நம்முடைய டேப் தென்காசியில் இலவச அறிமுக வகுப்பு ஓகே எப்போ சார் நடக்கு அப்படின்னா நாளை காலை ஆகஸ்ட் 17 நாளை காலை 10 மணிக்கு. ஓகே, ஸோ எங்கே சார் நடக்கு அப்படின்னா, ஸோ டேப்னுடைய கிளாஸ் ரூமு நம்முடைய ஆஃபீஸ் பொறுத்தவரை தென்காசியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸுக்கு பின்புறம் ஒரு டேப் கிளாஸ் ரூம் இருக்குது. அது 2nd ஃப்ளோரில் வைத்து வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. காலை 10 to 1 3 hours. இந்த 3 ஹவர்ஸில் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ், அங்கே இந்த 5 ஹெட்டிங்கில் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க, எதை படிப்பது, எப்படி படிப்பது, எங்கேருந்து படிப்பது, இதை பற்றி உங்களுக்கு வந்து அகைன் வந்து பிஎட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி, சைக்காலஜி ஃபேக்கல்ட்டி அவங்களாம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, பள்ளி கல்லூரியில் ஒர்க் பண்ணக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9597587300 இந்த நம்பரில் கால் பண்ணி உங்கள் நேமை முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிடிஎட்டு, பிஎட்டு முடித்தவங்க, அகைன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் அழைத்து வந்து இந்த பயிற்சியில் இணைந்து பயன்பெற செய்யுங்கள். இந்த பயிற்சி முற்றிலும் ஒரு ஃப்ரீ கிளாஸ், இலவச பயிற்சி. ஹாஸ்டல் இருக்குது. ஓகே, ஹாஸ்டல் இருக்குது. இங்கே அது ஒரு தமிழ்நாடு இருந்துச்சுன்னா நீங்கள் தென்காசி தங்கி படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் பொறுத்தவரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிட்டு தான் வரணும், பேசாமல் வரக்கூடாது. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஓகே, ரெகுலர்ஸ் டஸ் நாட் மேட்டர், நீங்கள் ஓப்பன் டு ஆல் வந்துக்கலாம். ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து முன்பதிவு அப்படிங்கிறது கட்டாயம். ஓகே, கம்பல்சரி. ஓகே, ஸோ பாருங்கள், டிஎன்டிஏடி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இலவச பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன பண்ணுவோம் தென்காசியில் வெற்றிகரமாக ஈதல் இதயம் அறக்கட்டளையின் சிறப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கும்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மாணவ சொல்லுங்கள், நாளை நடைபெறக்கூடிய இந்த இலவச அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய கனவு பணியான ஆசிரியர் பணியை பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.